ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வித்யா சிஸ்டர், நாகலட்சுமி சிஸ்டர், பாத்திமா ஜெயன் சிஸ்டர், சுதா ராஜா சிஸ்டர் எல்லாருக்கும் ஹாய். கடைசி வரையும் உங்கள் பேரை சொல்லவே மாட்டீங்க போல. ஏஸ்டி சிஸ்டர், ராகினி ராஜேந்திரன் சிஸ்டர், ப்ளூ ஹார்ட் சிஸ்டர், மறுபடியும் ப்ளூ ஹார்ட். சுரேஷ் ப்ரோ, நீங்களும் ப்ளூ ஹார்ட் போடுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இந்த குட்டிங்கிற சிஸ்டரா ப்ரோவான்னு தெரில, அவங்க ஒரு ட்ராமா சஜஷன் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக அதை நாங்கள் பார்க்குறோம். ஓகேவா இருந்தால் கண்டிப்பாக சேனல் நம்ம அப்லோட் பண்ணலாம். சிஸ்டர் வாய்ஸ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, அது லைட்டாக அப்பப்போ கோல்டு பிடிச்சிக்குதா தான் பிரச்சனையாயிடுது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும், முழுசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஒரு வேளை நான் மாடுலேஷன் மாற்றி பேசுகிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியுதோ. பரத் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சிஸ்டர், உங்கள் நேமை மென்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ராஜேந்திரா சிஸ்டர், ரிகானா சிஸ்டர், சுமதி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். வலிகா அப்படிங்கிற சிஸ்டர், நான் கர்நாடகா பட் தமிழ் பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் பேரை கொஞ்சம் மென்ஷன் பண்ணிங்கன்னா எனக்கு ஓகே, இல்லை அதுதான் உங்கள் பேருனாலும் சொல்லுங்கள். டீனா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அகி சிஸ்டர், சார் எம்டி சொல்லியிருந்தாங்க, எனக்கு ஹீரோயின் பேரை விட சார் அப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கும் அதான் சிஸ்டர். டபுள் ட்ராமா போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இதுக்கே கொஞ்சம் முடியல சிஸ்டர், கொஞ்சம் பிஸி. அதுவும் கொஞ்சமாக முகூர்த்த டேட்லாம் நெருங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருது, அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அதுக்கப்புறம் ப்ராப்பராக நாங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். தீபா, அப்புறம் ஜீவா ப்ரோ இருந்துட்டு இதைத்தான் எதிர்பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். தன்யாசி சிஸ்டர், பூங்குடி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். நிதி சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். உங்கள் கமெண்ட் எப்போவுமே எனக்கு ஸ்பெஷலானது, அதை நான் எப்போவுமே அதை மிஸ் பண்ணாமல் நான் படிப்பேன். அதுவும் அவ்வளோ நேரம் டைம்ஸ் பண்ணி நீங்கள் அதை டைப் பண்ணுறீங்க, அதுக்காகவே ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். இந்த எபிசோட்ல ஹீரோயின் வந்துட்டு ராணியை சமாதானப்படுத்த நிறைய கிஃப்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு, இப்போ ராணி வீட்டில் தானே இருக்கா, அதுவும் உங்க அப்பா வீட்டில் தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நைட்டு வந்துட்டு ஹீரோயின் எங்கே கிளம்பி போறா. அப்படி போறப்ப கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாங்க, நம்ம ஹீரோயினை போட்டு ஒரு வச்சுக்குன்னு எங்க போறா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பாத்ரூம் ரொம்ப வருது, எங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கிறேன், நீ சொல்லு அப்படின்ட்டு ஹீரோயின் சமாளிச்சுட்டு வேற எங்கேயோ போறாங்க. அதே நேரம் முகமுடி போட்ட குரூப் அங்க இறங்குது. யாருன்னு பார்த்தா வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ குரூப் தான். உங்களுக்கு தான் எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கலையே அந்த பிரதமருக்கு எதிராக. அதனால என்ன பண்றாங்க, அவங்க வீட்லயே இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டாங்க. அப்படி ஹீரோ முகமுடி போட்டு கிளம்பும் பொழுது, நான் இன்னொரு பேக்கப் பிளான் வேற யோசிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேக்கப் பிளான், இந்த மாதிரி ஹீரோயினை வந்துட்டு அந்த ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படின்னு தேட சொல்லியிருக்கோம். அதுவும் உள்ள இருந்து அப்படிங்கிறப்ப ஹீரோ செம்ம கோவம் வந்து அவங்களை அடிக்க போயிடுறான். இந்த பிளான்ல எதுக்கு அவ்வளோ உள்ள ஈர்த்து விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கடுப்பாயிட்டு, அதே நேரம் அங்க ஹீரோயின் என்ன பண்றான்னா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் அவ தேடி அங்க போயிருக்கா. அவ போன இடத்துல ஒரு ஆதாரம் கிடைச்சிருச்சு. ஆனா ஹீரோ என்ன பண்றானா, இவ மாட்டிக்க கூடாது அப்படின்னு பயந்துகிட்டு ஹீரோ மட்டும் தனியா போறான் அவளை காப்பாத்துறதுக்காக. பட் ஹீரோயின் அந்த விஷயத்தை எடுத்துடுறா, அந்த லெக்சர்னு சொல்றாங்க, அதை எடுத்துடுறா. ஆனா அங்க உள்ள போகும்போது ஹீரோ வந்துட்டு அவளை மடக்கி பிடிச்சி இங்கேயே ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அங்க நெருக்கமா இருக்காங்க முதல் டைமா. அதே நேரம் இந்த பிரதமர் வீட்டில் அந்த காவலாளிகளும் வந்துட்டு இங்க யாரும் திருட வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கிற வில்லருக்கு ஷாக்கு. அப்போ உடனே இங்க இருக்கிற எல்லாத்தையுமே யார் இருக்கா, யார் இருந்தாலும் பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு, நீங்க வேற அந்த லெக்சரர் அப்படியே வச்சுட்டு வந்தீங்களே அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அவங்க போய் பார்க்கும்பொழுது அவந்தாலும் நல்லா கண்டுபிடிச்சிடறாங்க இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஹீரோயின் வந்துட்டு முதல் முறையா ரொம்ப பெண்மையா உணர்றா. அப்போதான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த அரண்மனை விட்டு வெளியில போனப்ப அந்த பையன் பார்த்துட்டு நீ ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அதை நம்பியிருக்க மாட்டா. இதுக்கப்புறம் போக போக தான் அவளோட பெண்மையை அவளை விட்டு வெளியில வருது. ஹீரோ பக்கத்துல நிற்கும் போது அவளால என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அங்க இருக்கிற வில்லனும் அந்த பிரதமரை கண்டுபிடிச்சிடுறாங்க. வெளியில இருந்து எந்த ஒரு திருடனும் வரல, உள்ளுக்குள்ளதான் யாரும் இருக்காங்க, இங்க இருக்கிற பணியாட்கள் மொத்த பத்தி உள்ள வர சொல்லு அப்படின்னு எல்லாரையும் அழைச்சங்க செக்அப் பண்றப்ப ராணி கூட ஒரு குற்றக்குழப்பி இருக்கும்ல, அவ வந்துட்டு நம்ம ஹீரோனை போட்டு விடுறா. அவதான் இப்ப வெளியில சுத்திட்டு இருந்தா அப்படின்னு அவளை வர சொல்லுங்க போது ஹீரோ இப்ப என்ன பண்றது புரியாம, இப்ப நான் எப்படி தப்பிப்பேன் அப்படின்னு அவ கொஞ்சம் பதறிட்டு இருக்கும்போது, இங்க பாரு நீ தைரியமா போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறான். இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியல. நான் தான் பாத்ரூம் போறேன்னு உங்கள்கிட்ட தானே கேட்டுட்டு வந்தேன், ஏன் இப்ப என்ன மாட்டி விடுற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ட்டு அவன் வந்துட்டு கேஷுவலா இருக்கிறா. அந்த நேரத்துல வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஹீரோயினை தான் சர்ச் பண்ண சொல்றாங்க. அப்ப கரெக்டா ராணி வந்து தடுத்து, இவன் மேல எந்த ஒரு தப்புமே இருக்காது, வந்துட்டு எனக்கு பாதுகாப்பா வந்திருக்கான், அதனால எந்த ஒரு தப்புமே இருக்காது அப்படின்னு அவங்க
இவங்க வந்து தடுத்து நின்னோடனே பார்த்தானே ஹீரோனுக்கே ஷாக்கு. இவங்க இவ்வளோ நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருந்தும் அவன் செக்அப் பண்ண சொல்கிறப்ப ஹீரோ என்ன பண்ணுறான், அங்கேருந்து பறந்து போகிறான். அப்போ இருந்துட்டு ஹீரோவை தானே எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, ஹீரோயினை கண்டுக்காம விட்டுறாங்க. இந்த லெக்சர் எதுக்கு எடுத்துருப்பாங்க, அமைச்சர் என்ன சதி வேலை பண்றாங்க, அவங்க கூட யார் கூட்டு வச்சிருக்காங்க, இதுல அந்த பவுடர் விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பான். அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போயிட்டு அட்டாக் பண்ணி ஹீரோ அங்க கைது பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க ஹீரோயினுக்கு தான் பதட்டமா இருக்கு. அவன் தனியா போயிருக்கான், தப்பிச்சு போயிருக்கான், மாட்டிக்கிட்டானா என்ன அப்படின்ட்டு முதல் முறையா ஹீரோ மேல ரொம்ப அக்கறையாவும் அவனுக்கு என்னாச்சோ அப்படிங்கிற பயத்தோடயும் இருக்காங்க. இதுதான் காதல் வர டைமிங் வந்துச்சு போல. ஹீரோ போயிட்டு எல்லா இடத்துலயுமே தேடி பார்க்கறான். ஆனா அந்த பவுடர் சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவுமே வரல. இந்த விஷயம் அமைச்சருக்குன்னு தெரியுது, வில்லனான அவங்க பையனுக்குன்னு தெரியுது. ஆனா இங்க ஹீரோயின் தான் பதறிக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையில வந்துட்டு ஹீரோ வந்துட்டானா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அவன் அங்க இருந்து வந்த உடனே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. இது ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம ஹீரோனுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் அமைச்சர் தான் காட்டுறாங்க, அவர் செம்ம கடுப்பாயிட்டு இருக்காரு. அதுவும் இல்லைன்னு கிட்டேயே இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, எல்லாமே எனக்கு ஆப்போசிட்டா நடக்குது, அதுவும் அந்த தளபதி எல்லாமே ஆப்போசிட்டா நடக்குது. இதுக்குதான் உங்க தங்கச்சி ஒழுங்கா போயிட்டு அரண்மனையில இருந்து ஒரு குழந்தைய பெற்றுக்க சொன்னா, அதுக்கப்புறம் பேரரசரை நம்ம கைக்குள்ள போட்டுட்டு நம்ம இந்த நாட்டை ஆளலான்னு பார்த்தா அவ முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க இதை கேட்டுடுறாங்க. அவங்க இதை கேட்டு இதுக்காக தான் என்ன ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, இப்போ அவர் கூட சேர்ந்து வாழ் கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அவங்க அங்கேருந்து கோவப்பட்டு போறாங்க. இதை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டு இவங்க ரொம்ப பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. ராணி போறப்ப அந்த வில்லன் வந்துட்டு அவங்க மேல தனி பாசமா இருக்கான். அவ போய் தடுக்க எவ்வளவு ட்ரை பண்றான், தயவு செய்து எனக்கு இப்போ எதுவும் தடுக்காதே, எனக்கு நான் இப்போ தனியா இருக்கணும்னு தோணுது அப்படின்ட்டு அவங்க அங்க இருந்து மறுபடியும் இங்கேயே வந்துடுறாங்க அரண்மனைக்கு. அதாவது பேரரசர் மேல கோவப்பட்டு தான் அங்க போயிருப்பாங்க, அவங்கள சமாதானப்பட்டு தான் நம்ம ஹீரோயின் போயிருப்பா. ஆனா இப்ப எனக்கு அவரு தான் முக்கியம் அப்படின்ட்டு அங்கிருந்து இவங்க வந்துடுறாங்க. அந்த வில்லனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நம்மள்ட்ட இந்த லெக்சரை எடுத்துட்டு போயிட்டாங்களே, அப்போ அது என்ன ஆகும், அது போலியான லெக்சர் தான், அதை எடுத்துட்டு போனவங்களுக்கு நான் விரிச்ச வலை, அது எனக்கு தெரிஞ்சு தளபதி ஏன்னா தான் இருக்க முடியும், நம்ம போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குன்ட்டு அவன் இல்லத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு அதுக்கு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியே நடிச்சு பார்த்துட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே அவன் பக்கத்தில் போகும்போது கொஞ்சம் அவனோட அழகில் அவன் டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஆகா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் அங்கே எஸ்கேப் ஆகி போயிடுறான். ஆனால் இங்கே பார்த்துட்டு ஐயோ இவ வேற நெருங்கி வரானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியே, இதை நான் எப்படி வெளியில் சொல்லுவேன் அப்படின்ட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கிறா. நான் அந்த லெக்சர் எடுத்து கொடுத்ததுக்காக அவனோட விசில தூக்கி போட்டிருப்பான், ஹீரோ கொடுத்த விசில, அது மறுபடியும் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அதை வச்சுட்டு போயிடனோட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறா. அப்புறம் ஹீரோயின் போயிட்டு தான் கூட ஒர்க் பண்ற காவலர்களை போயிட்டு ட்ரிங்க் ஒன்னா குடிச்சிட்டு இருக்கும்போது இதை பார்த்தோன்னே செம்ம பொசசிவ் ஆகுது ஹீரோக்கு. ஏன் உங்களுக்கு இன்னும் தனியா பாத்திரம் இல்லையா, இதுக்குன்னே நீ 30 மைல் ஓடணும் அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டன்ட் சொன்னோடனே என்ன இன்னைக்கு நம்மளால கோபமா இருக்கான் போலியே அப்படின்ட்டு ஒருவேளை பேரரசு திட்டம் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட போய் கேட்டேன்னு. அதுதான் சொல்ல போனா உண்மை, ராணி நம்ம அரண்மனைக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் பேரரசுக்கு போயிடும். அதுக்கப்புறம் இவர் பண்ண முயற்சியில எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, அந்த பவுடரை பத்தி எந்த ஒரு விஷயமே கிடைக்கல அப்படின்னோடனே பேரரசர் கொஞ்சம் கடுப்பாயிட்டு ஹீரோவை கொஞ்சம் திட்டிருப்பாரு. அந்த கடுப்பு தான் கட் பண்ணி நம்ம வில்லனை காட்டினா ராணிக்காக அவங்க ஆசையை வச்சிருந்த ஒரு பொம்மை எடுத்துட்டு அவங்களை சமாதானப்படுத்ததான் மறுபடியும் இங்க வர பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அமைச்சர் வந்துட்டு, அதாவது அவங்க அப்பா வந்துட்டு, அவளை பார்க்க நீ போகவே கூடாது, ஏன் குடும்ப நாகரிகத்தை நீ தான் காப்பாற்றணும், ஆமா நீங்க உங்க குடும்ப நாகரிகத்தை காப்பாற்றணும், அதுவும் இந்த பேரரசரை கை போட்டணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலயே எனக்கு சதி வேலை தான் கற்றுக் கொடுத்தீங்க, அதை நான் கத்துக்கலன்னு சொன்னோன்னே என்ன ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தீங்க, அப்ப எனக்கு சாப்பாடு கொடுத்தது வந்துட்டு என்னோட சகோதரி தான், அவ தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் மேலே எந்த அக்கறையுமே கிடையாது, எதுவுமே கிடையாது, எனக்கு நீ போகவே கூடாதுங்கிறப்ப உங்களுக்கு எப்படி அக்கறை இருக்கும், அவள் உங்களோட பொண்ணா இருக்கணும்ல அப்படிங்கும்போது என்ன சொல்ற எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், நான் சின்ன வயசா இருந்தப்போ ஒரு பொண்ணு மழக்க நிலையில வந்திருந்த மழை டைம்ல அப்போ வந்துட்டு நீங்க அந்த பொண்ணை தாக்கி நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வரும்போதே கர்ப்பமா இருந்தா அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அவ என்னோட தங்கச்சி இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் அவ எனக்கு போட்டு அந்த ஒரு வேளை சாப்பாடு, அதுக்காக நான் அவளுக்கு விசுவாசமா இருக்கேன், அவளை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம், அவ எனக்கு தங்கச்சியே இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ போகவே கூடாது அப்படின்ட்டு அவன் கையில வச்சிருக்க பொம்மையை எடுத்து உடைச்சிடுறாரு.
அவங்க கோவப்படுறத மட்டும்தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ போயிட்டு இருக்கிற எவிடன்ஸை வச்சுட்டு அந்த அமைச்சரை கைது பண்ணலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டாக நம்ம வில்லன் வந்து நிற்கிறாரு. எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படிங்கப்ப, உங்க அப்பாவை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம், ஒரு சில எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓ, நீங்க பேரரசர் ஆணையோட வந்திருக்கீங்களே, அப்ப நான் மறுக்க முடியாது, வாங்க அப்படின்னு உள்ள வச்சுட்டு போறப்ப அவர் வந்துட்டு செத்த மாதிரி கிடக்குறாரு. அதுவும் யாரோ கொலை பண்ண மாதிரி. அதுவும் ஏதோ ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு அவர் செத்த மாதிரி கிடந்தா இவன் அப்பா அப்பான்னு கதறி கதறி அழுகிறான். எனக்கு என்னமோ இவன் தான் போட்டு தள்ளியிருப்பானோன்னு தோணுது. பேரரசு தெரிய போக அவரு ஷாக் ஆகிட்டு, நீதிமன்றத்துல இருந்த 2 பேருமே இப்போ இறந்து போயிட்டாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் கதறி கதறி சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வந்துட்டு அந்த அமைச்சரோட பையன் நம்ம வில்ல, இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோவும் நின்று அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திக்கிட்டு அவரோட கொலையில் இருக்கிற மர்மத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே வாக்கு கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் அவர் பையன் என்ன பண்றாருன்னா, இந்த படம் மேலேயே எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது, ஏன்னா எங்க அப்பா சாவுக்கு இவங்களும் ஒரு விதத்துல காரணம், அதனால இவங்களை நான் நம்பவே மாட்டேன் அப்படிங்கிறப்ப பேரரசர் தான் அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க எங்க கடமையை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவரு அவங்கள்ட்ட கெஞ்சி ஒரு பர்மிஷன் வாங்குறாரு. ஆனா வில்லன் இதுக்குள்ள என்ன விஷத்தை வச்சிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அடுத்த நாள் காலையில அவருக்கான இறுதி அஞ்சலி அங்க செலுத்தப்படுது. அப்படி செலுத்திட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ அவரோட டீமோட வந்துட்டு, உங்க அப்பாவோட உதவில நாங்க பிரேத பரிசோதனை பண்ணணும், அதுக்கு பேரரசர் வந்துட்டு அனுமதி கொடுத்துருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் உயிரோட இருக்கும் போதுதான் நீங்க அவரை நிம்மதியா விடல, இதுக்கப்புறமாவது அவங்களை நிம்மதியோடமே நான் தர முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா பேரரசர் கொடுத்த ஆர்டரால அந்த பாடியை அங்க இருந்துட்டு ஹீரோட குரூப் எடுத்துட்டு போயிடுது. இதுல வில்லன் செம்ம காண்டாயிடுறான். அதை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணாங்க, முடிச்சு போச்சு சொல்லி வில்லன் தான் வாட்டிப்பானே, அதுதான் பயம். அதுவும் ஹீரோ வந்துட்டு அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பிரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். வேற வில்லன் பேரரசர்ட்ட போயிட்டு, நீங்க எங்க அப்பாவை அவமரியாதை பண்ற மாதிரி இருக்குது, என்னோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, அவரோட சாவை நிம்மதியாவது இருக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அங்க போயிட்டு பேரரசர்ட்ட கேட்டோன்னே, நான் எதையாவது இதுக்காவது பண்றேங்க, வேற என்ன பண்ண முடியும், அது ஒரு கொலையா இருக்கிறதால அவர் கண்டுபிடிப்பாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சு அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரம் ராணியை காட்டினா அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவர் என்கிட்ட எப்பவுமே பாசமா இருந்தது இல்லை, அப்படி இருந்தாலும் என் மனசு இப்போ ஏதோ பதறுது, அவரை மிஸ் பண்றேன், அவர் எனக்கு அப்பாவா இருந்தது இல்லதான், ஆனா நான் அவருக்கு கரெக்டான மகளாக தான் இருந்திருக்கேன் அப்படிங்கும்போது உங்களோட வருத்தம் எனக்கு புரியுது அப்படின்ட்டு பக்கத்துலேயே தான் ஹீரோயின் இருக்கிறா. மனசுல இருக்கிற சொல்லவும் ஷேர் பண்ணிக்கவும், நீ தான் இப்போ என் கூட இருக்க, எனக்கு பிடிக்காத வாழ்க்கை பிடிக்காத ஒருத்தர்கிட்ட அன்பு பெற நினைக்கிறேன், அதே மாதிரி என் லைஃப்ல பிடிக்காத அப்பா, இந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் இருந்தப்போ என்னோட சகோதரன் வந்துட்டு என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், ஆனா அவன் சொல்லியுமே கேட்காம நான் இங்க வந்துட்டேன், நீங்க கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் உங்களுக்கு இருக்கேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னாகி 2 பேரும் அங்க சரக்கடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாத்தி மாத்தி சேஸ்ன்னு சொல்லி வேற லெவல்ல போயிட்டு இருக்குதுங்க. ராணி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை பேரரசருக்கு பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் மேக்கப் போட்டு விடுறேன் அப்படின்ட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினே கேக்குறா, என்னை பார்த்தா பெண் மாதிரி தெரியுதா, உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறப்ப அவங்க இருந்துட்டு தலைய அப்படின்னு ஆட்டுறாங்க. ஆகா, ஆம்பளை கிட்ட போட்டு போட்டு பேசாம என்னோட பெண்மையை நான் இழந்துட்டு போறியே, இப்ப நான் கொஞ்சம் அழகா இருக்கிறான், ஆமா கொஞ்சம் அழகா தெரியற, ஆனா பெண்ணா மட்டும் எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பண்ற அலப்போற அங்க ஹீரோக்கே கேட்டுடுது. வெளியில தான் நின்றுட்டு இருக்கிறான். ஆனா ஹீரோயின் இந்த டைம் மேக்கப் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு அழகா அப்படியே வெளியில வரா. அப்படி வரும் பொழுது ஹீரோவை பற்றி, நான் அழகா இருக்கனா, ஏய் சொல்றா நான் அழகா இருக்கேனா அப்படின்னு போதிரி கேட்டுக்கிட்டே ஹீரோ இதுக்கப்புறம் சரி விட்டு வராதரா அப்படின்ட்டு அவளை தோல்ல தூக்கி போட்டுட்டு போறான். ஆனா இதை எல்லாத்தையுமே பேரரசர் பார்த்துட்டு, அவ பார்க்க பொண்ணு மாதிரி தானே இருக்கா, பொண்ணு மாதிரி தான் இருக்கா அப்படின்ட்டு நேராக போயிட்டு அவர் டிராயிங் வரைய ஆரம்பிக்கிறாரு. இவ்வளோ நாள் ஹீரோயின் கூட இருந்ததும் அதுக்கப்புறம் அவ பண்ண ஒவ்வொரு ரியாக்ஷன்ஸு அதெல்லாம் வச்சு ஒரு டிராயிங் வரைஞ்சி கரெக்டாக நம்ம ஹீரோயினை வரைஞ்சிடுறாரு. நம்புற ஒரே ஆள் நீ தான், நீ என்னை சீட் பண்ணிட மாட்டேன்னு நினைக்கிறேன், இது நீயா மட்டும் இருந்துடக்கூடாது, ஒருவேளை அவ பெண்ணுங்கிறது அவளுக்கே தெரியலையா அப்படின்னு ஒரு சந்தேகத்தோட தான் இவரும் இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி ஹீரோ அங்கே போயிட்டு தூக்கிட்டு போய் படுக்க வச்சோடனே, நான் அழகா இருக்கணும் அப்படின்ட்டு அவ எழுந்து அப்படி கேட்கும் பொழுது ஹீரோவால் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சொல்லு, நான் வந்துட்டு ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் உண்மையிலேயே ஒரு பெண் அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது வாயை வச்சு மூடிக்கிறான். ஏன்னா இது வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு, நீ என் வாயை மூடுறிய அப்படின்ட்டு அவளும் அப்படியே சண்டை போட போக
அப்படியே அங்கே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க ரொமான்டிக்கா. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது தான் தெரியுது அடித்த போதையில் என்ன பண்ணுன்னே தெரியாமல் அவ தூங்கிட்டு இருந்திருக்கா. எழுந்து பார்த்தோன்னே ஐயோ என்னது இதெல்லாம் கனவா, நான் உனக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கனவு கண்டனா இல்லை உண்மையா அப்படின்ட்டு அவங்க பதறிக்கிட்டே லிப்ஸ்டிக்கோட வெளியில் போகிறா. அப்படியே கண்ணாடியை பார்த்துட்டு ஒரு வேளை நான் பெண் தான், அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனால் இப்போ இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகுமே, இதெல்லாம் உடனே கழிச்சிட்டு போகணும் அப்படின்ட்டு ஐயோ நைட்டு என்னெல்லாம் முட்டாள்தனம் பண்ணி வச்சுருக்கேன், நான் குடிச்சது இல்லாமல் ராணியை வேற ரொம்ப பிடிக்க வச்சிட்டேனே அப்படின்ட்டு ராணியை தான் பார்க்க போகிறா. ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே வில்லன் போயிட்டு இது ரொம்ப சோர்வாக இருக்கு, உடல்ல ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால இந்த மருந்து குடி அப்படின்ட்டு அவன் ஒரு மருந்தை குடிக்க வைக்கான். அப்படி குடிக்க வச்சதுமே அவங்க தூக்கம் தூங்கிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் போயிட்டு ஐயோ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல அப்படின்ட்டு கதவை வழியாட்டி ஒட்டி பார்க்கும் பொழுது அவன் வில்லன் என்ன பண்றானா, இந்த நிலைமை மாறும், இந்த இடம் ஃபுல்லா என் கையில வரும், அப்ப நீ என் கையில இருப்ப அப்படின்ட்டு அந்த ராணி அப்படியே கிஸ் பண்றான். ஆடா பாவி, இப்படி ஒரு எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருக்கா. நான் கூட சகோதர பாசத்துல வெஞ்சிருவான்னு நினைச்சேன், ஆனா இவன் ட்ரையாங்கல்ல தூக்கிட்டு போறானே. அப்படி அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எப்பவுமே கூட்டை போல படிப்பேன்னு அவன் என்ன இங்க பண்ற அப்படின்னு சத்தத்தை போட்டானே. இந்த வில்ல உஷாராயிட்டு வெளியில பாக்குறப்ப ஹீரோனை டவுட்டோட தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவன் எப்படியோ சமாளிச்சிடுறா. ஆனா இன்னும் அவன் டவுட்டு கன்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஹீரோயின் மேல. ஆகா இங்கிருந்து தப்பிச்சே ஆகணும், இதை பேரசட்டை எப்படியோ சொல்லி ஆகணும். ஆனால் பேரசட்டை சொன்னால் ராணியை தான் தப்பான இருப்பாங்க. எனக்கு என்னமோ அதில் ராணி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாத மாதிரி இருக்கு. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு அவனோட உண்மையான முகம் இப்போ ஹீரோயினுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஹீரோ போவாங்க ஒரு விபச்சார விடுதி, இப்போ அங்கதான் வில்லன் போறான். அவன் போறத பார்த்துட்டு ஹீரோவுக்கு பிடிச்ச பொண்ணு அங்க ஒரு பொண்ணு இருப்பாள்ல, அவன் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பாக்குறா. அங்க என்ன நடக்குதுன்னா இவன் கூட லிங்க் வச்சிருக்க எல்லாத்தையுமே அவங்க கூப்பிட்டு வர வச்சிருக்கான். என்னை மீறி எதுவும் நடந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனையா கொடுப்பேன், அது இல்லாம என் கூட நீங்க லிங்க் வச்சுட்டதுக்கான கணக்கெல்லாம் இதுல இருக்கு, ப்ரூஃபோட இருக்கு அப்படின்ட்டு அங்க காட்டிட்டு இருக்கான். அப்படி காட்டிட்டு இருக்கும்போதே அதுல ஒருத்தர் நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், ஏன்னா இதெல்லாம் வச்சு நீ கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறப்ப அவன் ஒரு பாக்ஸை தூக்கி போடுறான். அந்த பாக்ஸ்ல வெட்டப்பட்ட ஒரு விரல் ஒன்று இருக்கு, அதுல ஒரு மோதிரம் இருக்கு, இதுக்கு நீங்க கட்டுப்படுவீங்கல்ல, கட்டுப்பட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு இதை எல்லாமே இவன் தான் பண்றான் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுது. அதை கேட்டுட்டு போறா. அந்த பொண்ணு போறதையும் வில்லன் பார்த்துறான். அவன் யாரு, எதுக்காக நம்மளை பார்த்துட்டு போறான் அப்படின்ட்டு அவனோட அசிஸ்டன்ட் கேட்குறப்ப அது தளபதி யானோட பொண்ணு, அவளை அப்போ அவளை வச்சுதான் காய் நகர்த்தி ஆகணும். இனிமேல் அவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், நாம என்னென்ன விஷயம் பண்றோமோ அது அவனுக்கு ஓரளவுக்கு தெரியற மாதிரி தான் நம்ம பண்ணணும். இதை வச்சுதான் நான் தளபதியை நான் கவுக்க போறேன். என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டான் அவன். இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் வேற ஏதோ பிளான் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஹீரோக்கு நெருக்கமான பொண்ணும் நேரா இந்த விஷயத்த சொல்லிடுறா. அப்படி சொல்லும்போது அவன் என்ன சொல்றானா, நீ அவனை வேவே பாரு, அது ஒன்றும் தப்பு கிடையாது, ஆனா உனக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு வராத மாதிரி பாரு, என்னால யாரும் எந்த ஒரு விஷயத்திலையும் மறுபடியும் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயத்துல நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், அமைச்சரை தான் தப்பா நினைச்சிட்டேன், ஆனா அவங்க பையனை நோட் பண்ணாம விட்டேன். ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் அவனாதான் இருப்பான் அப்படிங்கிறது இப்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் அவனுக்கும் நமக்கும் தான் கேம் அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையிலே அரசவையில போயிட்டு அவன் என்ன பண்றான் வில்லன், எங்க அப்பாவோட பதவி எனக்கு கொடுங்க, அந்த பொறுப்பை எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட கொலையா இல்ல தற்கொலையா அப்படிங்கிறதே நமக்கு என்னன்னு தெரியல, யார் கொலை பண்ணா அப்படிங்கிறதும் தெரியல. ஒருவேளை இந்த குரூப்ல யாராவது சம்மந்தப்பட்டவங்களும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பதவியை தூக்கி கொடுத்து அந்த பதவியால அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணலாம்ல, அதனால இப்போதைக்கு அந்த பதவியை ஹோல்டுல வைங்க, அதுக்கப்புறம் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பேராசட்ட சொல்லிட்டு இருக்கான். இதுல 2 பேருமே முறைச்சிக்கிறாங்க. எங்க அப்பாவை எப்படியாவது கவுக்கலாம்னு நினைச்சீங்க, இப்போ எனக்கு தடையா இருக்கீங்களா? நான் தடையா இருக்கிறது எல்லாமே சட்டத்தை கட்டுப்பட்டு தான், ஆனா இங்க வேற என்னமோ ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்ட்டு ஹீரோவும் அப்படியே நக்கலா அங்க கொத்தி விடுறான். பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பா பாப்போம் ராஜா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம் ராணிக்கு போகுது. இந்த மாதிரி உங்க சகோதரன்
தன்னோட பதவிக்காக அங்க பேராசெட்டை முறையிட்டு இருந்தாங்க. அதுல வாக்குவாதம் நடந்துச்சு. அப்ப நீங்க யார் பக்கம் நிப்பீங்க? உங்க சகோதரன் பக்கமா இல்ல பேரரசர் பக்கமா அப்படிங்கிறப்ப அவங்க லைட்டா சகோதரன் பக்கம் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோன் வந்துட்டு அது எப்படி நீங்க உங்க சகோதரன் பக்கம் நிக்க முடியும்? அது வந்துட்டு ரொம்ப தவறா இருக்காதா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு தான் இந்த அரண்மனை சொந்தம். அவருக்கு பேரரசர் எந்த மாதிரி சொந்தமோ அதே மாதிரி எல்லா பொறுப்புகள்லயும் உங்களுக்கும் உரிமை இருக்கு. நீங்க எப்படி அந்த ஒரு பக்கம் சாயலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வந்துட்டு எந்த பதட்டத்துல சொல்லிட்டு இருக்கானா, நீங்க உங்க சகோதரனா பாக்குறீங்க, ஆனா அவரு என்ன விதத்துல பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு இதுலயே பதட்டத்திலேயே பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது அதை சூசகமா சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அவன் உள்ள வந்துடுறான். அப்போ அப்படின்னு நடுங்கிக்கிட்டே அவனை பார்க்கும்போது வில்லனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இவளுக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, இவளை இனிமேல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கான். பதறிக்கிட்டே வெளியில போகும்போது அவன் கரெக்டா குறுக்க வந்து நிக்கிறான். உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால ஐயோ ஏன்னா எதுவும் பண்ணிடாதீங்க, நீங்க பண்றதுதான் தப்பு, இது பேரரசுக்கு துரோகம் இல்லையா, ராணிக்கு துரோகம் இல்லையா, இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லவே மாட்டேன், நீ வெளியில சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன உத்தரவாதம் தருவ? என்ன இருந்தாலும் எனக்கு ராணியை ரொம்ப பிடிக்கும், பேரரசரையும் ரொம்ப பிடிக்கும், இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா 2 பேருமே பிரிஞ்சிருவாங்க, அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உண்மையா நான் அந்த விஷயத்த வெளியிலேயே சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் அப்படியே சொல்லிட்டே இருக்கும் பொழுது சரி நான் உன இந்த விஷயத்துல நம்புறேன், நீ இங்க இருந்து போகலாம் அப்படின்னு அப்படியே போக விட்டுறான். அப்படி விடும்போது ஹீரோயின் என்ன பண்றானா, ஹீரோ கொடுத்தாலும் அந்த விசிலு அதை எடுத்து அப்படியே ஊதுறா. அப்படி ஊதும் போது அங்க இருந்து ஹீரோ ஓடி வரா. இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் மயக்கத்துல விழுந்து கிடக்குறா. பதறி அடிச்சுட்டு அவளை தூக்கிட்டு போயிட்டு உனக்கு என்னாச்சு என்னாச்சு எதனால அப்படின்ட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அங்க இருக்கிற அவனோட காவலாளிகள் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சிட்டு மருத்துவரை மட்டும் வர வச்சிருக்கான். இங்க உள்ள நடக்கிற விஷயம் உங்களை தவிர என்ன தவிர வெளியில யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க. ஏன்னா இவ பெண்ணுங்கிறது இப்ப ஹீரோவுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்து மருத்துவருக்கும் தெரிய போகுது. ஏன்னா ட்ரீட்மெண்ட்னு ஒன்று பண்ணா அது கண்டிப்பா தெரியதானே வேணும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.